வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது. இதில் மலையாளமேடு, பேட்டை கோடகன் கால்வாய், பேட்டை பாட்டபத்து விவசாய சங்கம் சார்பில் பாட்டபத்து விவசாய சங்க தலைவர் ஏ கண்ணன், நரசிங்கநல்லூர் விவசாய சங்க தலைவர் எஸ் நாராயணன், நரசிங்கநல்லூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் எஸ் ராமையா, விவசாயி முத்துக்குமார், விவசாயி செல்வகுமார், பிரதிநிதி எம் முத்துக்குட்டி ஆகியோர் அளித்த மனுவில் கோடகன் அரசு கொள்முதல் நிலையம் குன்னத்தூர் நெல்லுக்கான பணம் உடன் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டியும், கோடகன் கால்வாய் தண்ணீர் உடன் திறக்க வேண்டியும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க வந்தோம். எங்களுக்கு நெல் போட்ட ரூபாய் டிபிசியில் அவங்க 2 நாள் கழித்து பதில் சொல்லுது. நாங்கள் இன்னை வரைக்கும் வரல. திரும்ப இன்னைக்கும் வந்திருக்கோம். வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இது 4வது மனு. எங்களுக்கு உரிய இதை உடனே நிவாரணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். தண்ணி வந்தாலும் எங்களுக்கு கூடி சீக்கிரமாக தண்ணி திறந்து விட்டாங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். 70-75 அடி வந்தாலும் திறந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் முன்ன கூட்டி சாகுபடி பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும். இல்லைன்னா மழையில் மாட்டிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.